ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். நீங்களே என்ன கேட்டீங்க? மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்திலே போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க. ஆனா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை நாம ஜெயிக்க வைப்போமோ, அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சாங்க. அந்த 2 மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து, திருச்சூழி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி, அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. மறுபடியும் இந்த தேர்தலில் நிற்கிறார். அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும், குருவாடியாக இருக்கட்டும், தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கூட எடுத்துட்டு போறாங்க. ஐயா, தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க? இங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறது. மோடி ஐயா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்துக்கு கொடுக்கிறார். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 6 தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி குடிநீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறாருங்க ஐயா? அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் படையே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போக கூடாது. வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும். நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், என்னங்க எப்ப வந்தீங்க? அண்ணே, வேலை வாய்ப்புக்காக வந்தோம். எத்தனை நாளைக்கு ஐயா நம்முடைய ஊரை விட்டு வேலை வாய்ப்பு இல்ல, திமுகவுடைய ஆட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போவோங்க ஐயா? அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும். ஏன்னா மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க தாய்மார்களே, பெரியோர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப போன் பண்ணி பேசலாம்னு ஏங்கிட்டு இருக்கிறான். அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கி கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேசணும். அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்கிறது. தனிப்பட்ட அன்பு, இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓபிஎஸ் ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காருங்க ஐயா. அதனால்தான் நான் இன்று ஓடி வந்திருக்கின்றேன். ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை, அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் நான் ஒரு சிறு பிள்ளை. ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம், இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்று விடுகின்றோம். இந்த மனிதன் நம்ம தோக்கிறதுக்கு விடக்கூடாதுங்க ஐயா. நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். அம்மாவுடைய அன்பையெல்லாம் பெற்று நின்றிருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டிலே 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா. இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்வரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி
புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள் அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். ராமநாதபுரத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்குது, அதை பாருங்க ஐயா. இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட் ஐயா. இது இப்பதான் வெளியே விட்டிருக்கிறோம். 1974 எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க ஐயா. ஐயா, ஒரு கடையில போய் பஜ்ஜி வாங்கினா கூட 5 ரூபாய் பணம் கொடுத்து பஜ்ஜி வாங்கும். ஒரு அண்ணங்கிட்ட போய் டீ குடிச்சா கூட 12 ரூபாய் கொடுத்து டீ குடிப்போங்க ஐயா. கச்சத்தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி, தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி இங்கே அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருக்குதுங்க ஐயா. அது எப்படி கொடுத்தாங்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியை வந்து சொல்றாங்க. அவரு சொல்றாரு, நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க, நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு. திமுகவுக்கு நடிப்பு ஒண்ணு புதுசு இல்லைங்க ஐயா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா, இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன், துடி துடித்தேன், என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில, ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துறோம். கலைஞர் கருணாநிதியை சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க. பாராளுமன்றத்தில் செல்லியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க. அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உள்ள உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக எந்திரிச்சு, மூக்கையா தேவர் அவர்கள் கம்பீரமாக எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவர் ஐயா வெளிநடப்பு செஞ்சார். அன்னைக்கு செல்லியன் ஐயா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாது நாடகம் பண்ணார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க, அண்ணே காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க? நெஞ்சம் பதைத்தது, உதடு துடி துடித்தது அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பிச்சு பண்ணாயிட்டான். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா, அண்ணன் OPS அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லாட்டி மீனவ சொந்தங்கள் கைதாயிட்டே இருப்பார். கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும். ஐயா கொடுத்தவன் போய் திரும்ப வாங்க மாட்டான். திமுகவை பொறுத்தவரை கடங்கார், அவன் வாங்க முடியாது. இன்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் OPS அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும்.
இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை. மீனவ சொந்தங்களுக்கு தேவை. நீங்க பாருங்க ஐயா, இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை. யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? காங்கிரஸ். காங்கிரஸ்ல யாரு தடுத்தா? டிஆர் பாலு. டிஆர் பாலு தடுத்தாங்க. எதுக்கு? அவருக்கு சொந்தமான 4 பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம். அதுல பணம் நிறைய வரும். 500 ரூபாய்க்கு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது. அதனால் அன்பு சகோதர சகோதரர், உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கு, கடல் அட்டை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றோம். அதனால மீனவ சொந்தங்களே, உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்து வலிமைப்படுத்திய பிறகு அண்ணன் கூட நானும் போறேன். மத்திய அரசை சந்தித்து மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த பகுதியிலே கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். அதனால் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஐயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி பாருங்க, ராமநாதபுரத்துக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்திற்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அமிர்த் சிட்டி, பெரிய நகரம் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டிங்க ஐயா. வளரக்கூடிய நகரத்திற்கு அமிர்த் சிட்டி. இந்த நகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம். ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல் முனை வரையில் மேம்படுத்தப்பட்ட தார் சாலை மோடி ஐயாவே போய் நின்று பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 127 கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. 128 கோடியில் நரிப்பையூரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.